வாணியம்பாடியில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசி ஏற்றி சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கிலிருந்து கரீமாபாத் பகுதியில் உள்ள 2 ரேஷன் கடைகளுக்கு 17 டன் கொண்ட 353 ரேஷன் அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஒன்று அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள சாலையின் ஏற்கனவே நகராட்சி மூலம் குடிநீர் பைப் லைனை அமைக்க தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடாததால் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்கு உள்ளானது. இதில் லாரியில் இருந்த ரேஷன் அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகள் கீழே சரிந்து விழுந்தன. அவ்வழியாக வந்த டிராக்டர் ஒன்றும் பள்ளத்தில் சிக்கியதால் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை, இஸ்லாமிய பள்ளிகளுக்கு செல்லும் சாலை எப்போதும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் சாலை மற்றும் குடிநீர் பைப் லைன் அமைக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் தரமான முறையில் அமைக்காததே இதுபோன்ற விபத்து ஏற்பட காரணம் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாணியம்பாடியில் ரேஷன் பொருள் ஏற்றி சென்ற லாரி மற்றும் டிராக்டர் ஒன்று பள்ளத்தில் சிக்கி விபத்துக்கு உள்ளான சம்பவம் அப்பகுதி மக்களுடைய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷனுடன் உங்கள் தவசி ரமேஷ். உங்களோட அனுபவம் வேறு, அதுதான் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறீங்க. நீங்கள் இப்போ உங்கள் அனுபவம் இருக்கிறது தான் உங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிறோம். அப்படி போச்சு ஒண்ணு